இன்று முதல் இந்த சபையிலே எல்லோரும் அறிய ஒரு சபதம் மேற்கொள்கிறேன். என்ன தெரியுமா? நான் வாழ்க்கை முழுமைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன், பிரம்மச்சாரியாக இருப்பேன். ஓகேங்களா? எனக்கு அரசாட்சியில் பங்கு வேணாம், பிரம்மச்சாரி, எனக்கு குழந்தையும் பிறக்காது, ஸோ எனக்கு எந்த விதமான பங்கோ பரிபாலனமும் தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே தேவர்கள் எல்லோரும் இவரை வாழ்த்துகிறார்கள், பூமாரி பொழிகிறார்கள். இன்று முதல் தேவவிரதன் பீஷ்மர் என்று வழங்கப்படுவார்னு சொல்கிறாங்க. அவர் தான் பீஷ்மர். பீஷ்மர்னா சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா பயங்கரமான சபதத்தை செய்தவர். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது என்ன சார், ஒய்ஃபு கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால் இது ஒரு பயங்கரமான சபதமா சார்? இதெல்லாம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சபதமா சார்? இதுக்கு தேவர்கள்லாம் வந்து இவரை வாழ்த்தி என்ன சார் இது? புலனடக்கம் என்பது அவ்வளவு உயர்ந்தது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பிரம்மாவே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி நான் ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லிட்டாலும் யாருக்கு தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு ஐ எம் சாரின்ட்டு போயிடுவார். அதனால தான் அதுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். பிரம்மாவே தப்பு பண்ணிவிட்டு சாரின்னுடுவார். இந்த விஷயத்தில் புலனடக்கம் என்பது இந்த நாட்டில் போற்றுதலுக்குரியது, எந்த நாட்டிலையும் கிடையாது.